ஆட்டு மூளை சுவையான உணவாக மட்டுமல்லாமல் பல ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. ஆனால் அளவோடு சாப்பிடுவது முக்கியம். ஆட்டு மூளையின் பயன்கள்: புரதச்சத்து நிறைந்தது, தசை வளர்ச்சிக்கும் உடல் திசுக்களை பழுது பார்க்கவும் உதவுகிறது. வைட்டமின் B12 அதிகம், நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகவும் உதவுகிறது. இரும்புச்சத்து உள்ளது, இரத்த சோகை வராமல் தடுக்க உதவுகிறது. பாஸ்பரஸ் மற்றும் செலீனியம் உள்ளது, எலும்புகள், பற்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகிறது. ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலுக்கு ஆற்றல் வழங்குகின்றன. கவனிக்க வேண்டியவை: ஆட்டு மூளையில் கொலஸ்ட்ரால் மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே இதய நோய், உயர் கொலஸ்ட்ரால் அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் குறைவாக சாப்பிட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது அதற்கும் குறைவாக சாப்பிடுவது நல்லது. எப்போதும் நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும். சுருக்கமாக, ஆட்டு மூளை புரதம், வைட்டமின் B12, இரும்புச்சத்து போன்றவற்றின் நல்ல ஆதாரமாக இருந்தாலும் அதிக கொலஸ்ட்ரால் இருப்பதால் அளவோடு சாப்பிடுவது சிறந்தது. ஆட்டு மூளை வறுவல் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: ஆட்டு மூளை 2, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். செய்முறை: ஆட்டு மூளையை மெதுவாக சுத்தம் செய்து சிறிது மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்த தண்ணீரில் 5 நிமிடம் கழுவி வடிகட்டவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து தாளிக்கவும். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். இப்போது ஆட்டு மூளையை மெதுவாக சேர்த்து உடையாமல் கிளறவும். மூடி வைத்து 5 முதல் 7 நிமிடங்கள் மிதமான தீயில் வேகவிடவும். இறுதியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கவும். பரிமாற: சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா அல்லது தோசையுடன் மிகவும் சுவையாக இருக்கும். குறிப்பு: ஆட்டு மூளை மிகவும் மென்மையானது, அதனால் அதிகமாக கிளறாமல் மிதமான தீயில் சமைத்தால் அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆட்டு மூளை சூப் உடலுக்கு மிகவும் நல்லது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஆட்டு மூளை சூப் எப்படி செய்வது என்று கீழே பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஆட்டு மூளை 1, சின்ன வெங்காயம் 10 பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 சிறியது பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 1 கீறியது, மிளகுத்தூள் 1 முதல் 1.5 தேக்கரண்டி உங்கள் காரத்திற்கு ஏற்ப, சீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, நல்லெண்ணெய் அல்லது நெய் 2 தேக்கரண்டி, கடுகு, சோம்பு தலா 1/2 தேக்கரண்டி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 2 முதல் 3 கப். செய்முறை விளக்கம்: மூளையை சுத்தம் செய்தல். முதலில் ஆட்டு மூளையை எடுத்து அதில் இருக்கும் மெல்லிய இரக்க நரம்புகளை தேய்க்காமல் மெதுவாக நீக்க வேண்டும். பின்னர் அதை மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் லேசாக கழுவி தனியாக ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளவும். மூளையை மிகச் சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டாம், சூப் கொதிக்கும் போது அதுவே உடைந்துவிடும். வதக்குதல்: ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சோம்பு மற்றும் கறிவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அதனுடன் நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்க வேண்டும். அடுத்து தக்காளி சேர்த்து அது நன்கு குழையும் வரை வதக்க வேண்டும். மசாலா மற்றும் தண்ணீர் சேர்த்தல்: தக்காளி வதங்கியதும் மஞ்சள் தூள், சீரகத்தூள் மற்றும் பாதி அளவு மிளகுத்தூள் சேர்த்து வதக்கவும். இப்போது 2 முதல் 3 கப் தண்ணீர் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். மூளையை வேக வைத்தல்: தண்ணீர் நன்கு கொதித்து வரும்போது சுத்தம் செய்து வைத்துள்ள ஆட்டு மூளையை மெதுவாக அதில் சேர்க்கவும். மூளை மிகவும் மென்மையானதாகவால் கரண்டியால் அதிகமாக கிளறக்கூடாது. மிதமான தீயில் மீடியம் ஃபிளேமில் 8 முதல் 10 நிமிடங்கள் மூடி போட்டு வேக வைக்கவும். மூளை வெந்து சூப் சற்று திக்காக வரும். நிறைவு செய்தல்: மூளை நன்றாக வெந்ததும் மீதமுள்ள மிளகுத்தூள் மற்றும் தூவிய கொத்தமல்லி தழையை சேர்த்து 1 நிமிடம் கொதிக்க விட்டு அடுப்பை அணைக்கவும்.
சிறு குறிப்பு: சளி, இருமல் இருக்கும் நேரத்தில் இந்த சூப்பை சூடாக குடித்தால் நெஞ்சு சளி சட்டென்று கரையும். காரத்திற்கு தகுந்தவாறு மிளகுத்தூளை கூட்டவோ அல்லது குறைத்துக் கொள்ளவோ செய்யலாம்.